வணக்கம். என்னம்மா நீ மீனை தட்டி விட்ட? ஐயோ பூ வேற கொட்டி போச்சே. ஐயே ஐயோ ஏய் பூவை தொடாத தொடாத. ஐயோ ஐயோ இந்தாமா மீன் தொட்ட கையில பூவை தொடுறீங்களே, இதை நான் எப்படி சாமிக்கு போடுறது? நீ போட வேணா, ஐயத்தை கூட அவர் போட்டுருவாரு. ஐயோ இது சும்மா போடுமா, நம்ம சாமி ஒண்ணும் கோச்சுக்காது. செய்யறதே செஞ்சுட்டு பேச்சு வரியா? இத போய் திங்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்குமா. நான் வேணா வீட்டுல ஒண்ணே சமைச்சு கொண்டாரேன், தின்னு பாரு. அதை விட ஒரு வாரம் சுண்ட வச்சு அப்படின்னா அதை விட சூப்பரா இருக்கும். மீன் சாப்பிட மாட்டியா? கொடுத்து வைக்காத ஜென்மம். ஒரு உயிரை கொண்டு திங்கிறீங்களே, இது பாவம் இல்ல? நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? உயிரோட செடியில இருக்கிற பூவை கிள்ளி சாமிக்கு போடுறீங்க. சாமி ஏத்துக்கலையா? இந்த பாருமா, நீயும் உயிரோட இருக்கிற பூவை சாமிக்கு போட முடியாது, நானும் உயிரோட இருக்கிற மீனை சாப்பிட முடியாது, தெரியுமா? இப்ப இது போனா என்ன பண்றது? என் தலையில கொட்டு. அபிராமி, என்ன தம்பி எப்ப வந்தீங்க? ஒண்ணு இல்ல, தோட்டத்துல பூ பறிச்சு வந்தேன், அதை கொடுத்துட்டு போலாம்னு. அதுக்கே அங்க நிக்கிறீங்க? இல்ல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தொந்தரவு கூடாதுன்னு ஓரமா நின்னுட்டேன். பரவாயில்ல, வச்சுட்டு போங்க. ஐயா பூ வச்சுட்டேன், பாத்துங்களா? இந்த சிலை எவ்வளவு அழகா இருக்கு. என்ன வில்லு அம்பு மாதிரி போறீங்க? ஏன் வம்புன்னுதான். வம்பா? நான் என்ன வம்புக்காரியா? நீ வம்புக்காரி மட்டும் இல்ல, வீம்புக்காரியும் கூட. என்ன சொல்றீங்க? என்னத்தங்க சொல்றது? உங்களுக்கு வேணும்னா தடுத்து நிறுத்தி பேசுறீங்க, நாங்களே தேடி வந்தா கண்டுக்கிறாம இருந்துறீங்க. இது பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. அன்னைக்கு என்னால பூ வீணா போச்சுன்னு இன்னைக்கு சுத்தவத்தமா குளிச்சுட்டு பூ எடுத்து வந்தேன், ஆனா நீ கண்டுக்கிறவே இல்ல. எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு. ஐயோ, நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க. அப்போ அன்னைக்கு அந்த பூ வச்சத நீங்க தானா? ரொம்ப நல்லா நடிக்கிறிய, விட்டா என்ன யாரும் கேப்ப போல் இருக்கு. அன்னைக்கு பூ எடுத்தாந்து இவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன், நீ இப்படி போஸ் கொடுத்து விட்டு ஒண்ணுமே தெரியாம நிக்கிறிய. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. செலவழிக்க நான் மாதிரியே நின்னுட்டேனா சரியாவே ஆயிடுவேன். பக்கத்துல எது நடந்தாலும் தெரியாது. நாங்க கூட தான் வில்லுப்பாட்டு படிக்கும் போது கச்சேரியில ஒன்றி பாடுறோம், அதுக்காக வர்றவங்க போறவங்க தெரியாம உட்காந்துருப்ப மேடையில இருக்கலாம். ஆனா எங்க தொழில அது முடியாது. நான் செஞ்சேன்னா எங்க அப்பாவில சிற்பம் செதுக்க முடியாது, அதனாலதான் அப்படி நின்ன. இதுவும் ஒரு தியானம் தான். அப்போ உன்னோட தியானத்தை என்னால கலைக்க முடியாது சொல்றியா? நிச்சயமா முடியாது. கலைச்சு காட்டுறேன், நீ அப்படியே நெல்லு, பாத்துருவோம். இந்த பக்கம் பாரு. இந்த பாரு. என்னங்க? நீ ஜெயிச்சுட்ட, நான் ஒத்துக்கிறேன். இப்ப புரியுதா இது வில்லுப்பாட்டு மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லன்னு? வில்லுப்பாட்டை பத்தி தப்பா பேசாத. என்ன பெருசா நின்னுட்ட? நான் இப்ப நிக்கிறேன், நீ கலைச்சு பாரு. நில்லுங்க பாக்கலாம். இப்ப ஏன்டா தலகுனிஞ்சு நிக்கிற? குடும்ப கௌரவத்தையே தலகுனிய வச்சுட்டமேன்னு கவலைப்படுறியா? ஏண்டா உனக்கு 8 மாசம் தானே தண்டனை கொடுத்தாங்க? ஆமாப்பா. 8 மாசம் முடியலையா? தப்பிச்சு ஓடியாந்துட்டியா? இல்லப்பா, என் நன்னடத்தைய பார்த்து என் தண்டனை குறைச்சிட்டாங்க. என்னது? என்ன சொன்ன? நன்னடத்தையா? உனக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால நம்ம குடும்பத்து நல்ல பேரை கேட்டு போச்சுப்பா. இனிமே என்னால அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. நீங்க இனிமே எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன். இந்த புத்தி அப்பவே இருந்திருந்தா உனக்கு ஏன்டா அந்த நிலைமையெல்லாம் வரப்போகுது? சரி சரி, குளிச்சுட்டு போய் சாப்பிடு போ. பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா, கைய கட்டி விட்டேன். இனிமே அந்த ஆள் ஒண்ணும் செய்ய முடியாது.
பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான் ஆ, பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க பாப்பா. தம்பி, என்னடா டேய், அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் புரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி? எப்படி தட்டுவ? தட்டியா? இப்படி ஐயா, தட்டிடா, இப்படி ஐயா, தட்டி. என்ன கை வலிக்குது? ஐயா, ஏய், நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன்? ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாதே. தம்பி சம்பாலக்கடி பெம்பா. ஏய், எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிட்டியா நீ? 8 நாளானாலும் மகனே நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ. இந்த பார், வாங்கிக்கடா, வாங்கிக்கடா, வாங்கிக்க. ஏய், என்ன தைரியம் இருந்தா பொண்ணு குளிக்கிறத வேடிக்கை பாப்ப. பொண்ணு குளிக்கிறத பாக்குறதுக்கு தைரியம் ஒண்ணும் தேவையில்லை. கண் பார்வை சரியா இருந்தா போதும். இதே மாதிரி பாத்துக்கிறதுன்னு வச்சுக்க, உனக்கு பாரு இல்லாம பண்ண ஜாக்கிரதை. ஆ? அவ யாரு? உனக்கு அக்கா மகளா அத்தை மகளா? இப்படி வக்காலத்து வாங்குற? வேலை இல்லாத பயிர், யாரு வேணா மேய்ஞ்சுக்கலாம். இனிமே நீ எப்படி மேயர்னு பார்க்கத்தான போறேன். நான் சொன்னேன். அபிராமி விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட உனக்கு தலைய இருக்காத, ஞாபகம் வச்சுக்க. டேய், இந்த குட்டிய அரைகுறைய துணியோட பார்த்ததுக்கு உனக்கு தாங்கிக்க முடியல. இவள துணியே இல்லாம நிர்வாணமா இந்த ஊரே பார்க்கும்படி நான் செய்யல. என் பேரு செல்லத்தோட இல்லடா. ஏய், இப்ப சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நடக்க விட மாட்டேன்.